நகுரோர் அதிகம் தத்துவம் நகுரோர் அதிகம் தபா தத்துவஞானாத் பரம் நாஸ்தி தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குருவை விட அதிகமான பரமசத்தியம் எதுவும் இல்லை. நல்ல புரிஞ்சுங்க. ஒரு ஸ்ரத்தையான தேடுதல் உடையவனுடைய வாழ்க்கையிலே உண்மையில பாத்தீங்கன்னா இஷ்ட தெய்வம் கூட மாறலாம், தவறில்லை. சில நேரத்துல ஆரம்ப காலகட்டத்தில் உங்க சாதனை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு கடவுளோடு உங்கள் மனம் லைத்து இருக்கலாம், விநாயகரோடு முருகனோடு. அதுக்கப்புறம் மெதுவா தாயார் மேல அம்பாள் மேல மனம் லைக்கலாம். பிறகு அப்படியே அது மேல் வளர்ந்து பரமசிவ பரம்பொருள் மேல மனம் லைக்கலாம். பரமசிவ பரம்பொருளுடைய பரம்பொருள் மேலே கூட அவருடைய அஷ்டாஷ்ட மூர்த்தங்கள் 64 வடிவங்களிலே ஏதாவது ஒரு வடிவத்து மேல ஆழ்ந்து லைக்கலாம். நடராஜரா இருக்கலாம், அடுத்து தட்சிணாமூர்த்தியா மாறலாம், அடுத்து லிங்க ஸ்வரூபமா மாறலாம். இஷ்ட தெய்வங்கள் மாறுவதில் தவறில்லை, ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். அதே போல தத்துவங்கள் மாறுவதிலும் தவறில்லை. ஆரம்ப காலகட்டத்தில் மெதுவா துவைத்தமா மனம் இந்த பக்தியிலேயே லைத்து இந்த பக்தியை ருசித்து ஆனந்தப்படுகிற அந்த துவைத்தத்தில் ஆரம்பிக்கலாம், தப்பில்லை. மெதுவா தானாகவே பழுத்து விசிஷ்டாத்வைத்துக்கு போலாம். ஆகா, என்னுடைய தலைவனாகிய என் பரமநாதனும் என் இஷ்ட தெய்வமும் நானும் உணர்வாலே ஒன்றாகத்தான் இருக்கின்றோம். அவர் பிரம்மாண்டம் என்றால் நான் பிண்டாண்டம், அவர் பெருஞான தீ என்றால் அதிலிருந்து தோன்றும் ஒரு சிறு துளி, அவர் பெருங்கடல் என்றால் அதில் எழும் ஒரு அலை. நான் இந்த விசிஷ்டாத்வைத சத்தியம் உண்மைன்னு ஒரு சில காலகட்டத்தில் உணரலாம். இன்னும் கொஞ்சம் ஆழமா போனா இல்ல அவரும் நானும் ஒண்ணுதான், அவர் எந்த சாரமாக இருக்கின்றாரோ அந்த சாரமே என் சாரமாக இருக்கிறது. அத்வைத சத்தியமாகவும் அத்வைத தத்துவமாகவும் மலரலாம். அதுக்கும் மேல போய் பா இந்த 3 நிலையுமே சத்தியம். அவரை நான் ரசித்து ருசித்த துவைத நிலையும், அவர் எனும் பெரும் கடலே எழும் அலை நான் என்று உணர்ந்த விசிஷ்டாத்வைத நிலையிலும், அவரும் நானும் ஒன்றே என்று உணர்ந்த அத்வைத நிலையிலும், இந்த 3 நிலைகளுமே ஸ்பான்டேனியஸா சைமல்டேனியஸா சைனர்ஜெட்டிக்கா உண்மை 3மே ஒன்றாக நிகழ்கின்றது அப்படிங்கிற உணர்ற பரமாத்வைதமாகட்டும் தத்துவ ஞானங்கள் முதிர்ந்து கொண்டே செல்லும் ஆழ்ந்துகள் ஒரு தத்துவம் ஜீவ ஈஸ்வர ஜெகத் இந்த 3ஐ பற்றியும் நாம் வைத்திருக்கின்ற கருத்தும் அனுபூதியும் ஒரு தீவிர ஸ்ரத்தையுடைய சாதகனுக்கு மாறித்தான் தீரும். அந்த மாற்றம் கண்டு அஞ்ச வேண்டாம், அதுவும் ஒரு விதமான வளர்ச்சியே. மாறாத ஒன்று உங்களுடைய மொத்த இந்த பயணத்தில் எங்க தோன்றீங்களோ அங்க இருந்து பரமாத்வைத பரமுக்தி வரை மாறாத ஒன்று ஒரு அவரை பிடிச்சிட்டீங்கன்னா அவரே தேவையான காலத்துல துவைத சத்தியத்தை கொடுத்து சரியான காலத்துல விசிஷ்டாத்வைத சத்தியங்களை தத்துவங்களை காட்டி, சரியான காலகட்டத்துல அத்வைத சத்தியத்தை காட்டி, சரியான காலகட்டத்துல பரமாத்வைத சத்தியத்தை காட்டி, தேவைப்படுற நேரத்துல உங்களுக்கு எந்த இஷ்டதெய்வம் சரியா இருப்பாரோ அந்த இஷ்டதெய்வமாகவே அருள் செய்து அந்த வடிவத்திலேயே காட்சி கொடுத்து நீங்க முதிர்ச்சி அடைந்தால் வேறொரு இஷ்டதெய்வத்தை நோக்கி உங்களுடைய உணர்வு செல்லுமானால் அந்த தெய்வமாக காட்சி அளித்து அருள் செய்து உங்களை அழகாக பக்குவப்படுத்தி பரமுக்தியில் பரமாத்வைதத்தில் நிலைவரச் செய்து விட்டு தான் விடுவார். அதுக்கு மேல விடுறது பிடிக்கிறது ஒண்ணு இல்லை. அவை நீங்களா நீங்க அவராயிடுங்க. அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க.